துரந்தர் 2 வந்து சாதாரண சம்பவம் இல்லை, பயங்கரமான சம்பவம். நேற்று நைட் ஷோ போகலான்ட்டு சரி நானும் என் ஃப்ரெண்டும் ராக்கி சினிமாஸுக்கு கிளம்பி போயிட்டோம் அம்பத்தூரில். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. போய் உட்காந்து பார்க்குறோம் ரன்வீர் கபூரோட ஃப்ளாஷ்பேக் சீனில் ஃபைட் சீன் எடுத்த உடனே பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபைட் சீனு, அதுவும் இல்லாமல் இன்டர்வல் சீன் கிட்ட இருந்த ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸ் கிட்ட ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஐயோ அள்ளிடுச்சுங்க. ஆனால் படம் டியூரேஷன் வந்து 3.75 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், டைம் போனது எனக்கு தெரியல. லேகாக இருக்குன்னுலாம் ஒரு சில பேர் சொன்னாங்க. 40 மினிட்ஸ் இடத்துல லேகாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு லேகு சுத்தமாக தெரியல. நைட் ஷோ தான் போனேன், நல்லா சூப்பராக போயிருந்துச்சு. நான் கூட நைட் ஷோ ஆச்சு 4 மணி நேரம் தூங்கிடுவேன் போலன்னு பயந்துன்னு இருந்தேன். ஆனால் சூப்பராக எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு, ஆனால் இருந்தாலும் கேரக்டர் வந்து சூப்பராக வந்து தக்க வச்சு பார்க்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. மாதவன் வர சீன்லாம் கிளாப்ஸ் பறக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. ஆனால் அது ஒரு சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டும் கூட சொல்லணும். அது வந்து நான் ஸ்பாயில் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டர் மெட்டீரியல் இது, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ஒரு கதையை சூப்பராக சொன்னதுக்கு.